Hello and welcome to the Professors The World This Week. This is 22nd June 2025 and this is episode number 29. நம்ம வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் கிளிப்பிங்ஸ். ஐ மீன் ஒரு 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 நியூஸ் லெட்டர்னு சொல்லுவாங்கன்னா ஒரு நியூஸ் கிளிப்பிங்னு சொல்லலாமே. ஸோ இது எப்படின்னா கடந்த ஒரு வாரம் என்ன நடந்தது, அந்த முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த வாரம் அப்படி என்ன நடந்தது நம்ம பார்ப்போம். ரெண்டு விஷயம் நம்ம எப்பயுமே ரீசெண்டான இந்த வேர்ல்ட் திஸ் வீக்ல பேசிட்டு இருக்கோம். ஒன்று டொனால்ட் ட்ரம்ப், வெரி ஹியூஜ் மேசிவ் கண்டென்ட் மேக்கர் ஃபார் எவ்ரி யூடியூப் சேனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது பண்ற அட்டகாச வேலைகள்லாம் நிறைய இன்னும் நடந்துட்டு இருக்கு. என்னதான் அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு தலகணம் இருக்கிறது நம்மளுக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு கடுப்பா தான் இருக்கும். பட் பார்ப்போம், நம்மளுக்கு போக போதான் தெரியும் என்னைக்கு அடி வாங்கி இவ்வளவு போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் அவங்களுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் வார் தான் 2024 நடந்தது. நம்ம வேர்ல்ட் திஸ் வீக் லாஸ்ட் 2024 எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னாலே நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பயே இந்த சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமா மெயினா டர்னிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த October 7, 2023 நடந்த அந்த ஹமாஸ் அட்டாக் ஆஃப் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் அட்டாக் பண்ண அப்புறம் இஸ்ரேல் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணி ஹமாஸை சுக்குநூறா ஆக்கியாச்சு. ஸோ அதுல இப்ப இன்னொரு ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹமாஸ் அடிக்கிற சமயத்துல இப்ப லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லான்ற ஒரு டெரர் அவுட்ஃபிட், இவங்க டெரர் அவுட்ஃபிட்றாங்க, அவங்க போராளின்றாங்க. அது ஹிஸ்புல்லா ஒரு மிசைல்ஸ் அடிச்சு இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு என்ன ஒரு அக்யூசேஷன்னா, இந்த ஹிஸ்புல்லா இஸ் நத்திங் பட் த ஈரானியன் ப்ராக்சி டெரர் அவுட்ஃபிட். ஸோ ஈரான் கம்ப்ளீட்டா ஸ்பான்சர்ஷிப் பண்ணி நல்ல ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணி இது இல்லீகலா நினைச்சு அவங்க லீகலாவே பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா உலகத்தையும் இஸ்ரேல் சொல்லுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்று இந்த ஹவுதீஸ் அவங்க இந்த மெடிட்டரேனியன் சி அந்த சைட்ல மிடில் ஈஸ்ட் பக்கத்துல இருக்க அந்த சி எல்லாம் ரெட் சி அதை ஃபுல்லா கேப்சர் பண்ணி அதை அந்த பக்கம் எந்த ஒரு கப்பலே போக முடியாத மாதிரி இவங்க அதை நடத்திட்டு இருக்காங்க ஹவுதீஸ். அதுக்கும் ஈரானியன் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. ஈரான் கவர்மெண்ட் ரெஜிம் அது ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ முக்கியமா இது ஈரான் இந்த இஸ்ரேல் வார் இப்ப இஸ்ரேல் ஒண்ணு கதறு, என்ன கதறுது, அந்த மாதிரி என்னடா அது, நம்ம வார ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஒரு நம்பிக்கையோட தான் வார ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி அமெரிக்கா நம்மளோட ஜாயின் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா இது சும்மா இஸ்ரேல ஒரு மூல காரணமாச்சு இது வார் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம அமெரிக்கா இந்த வார் பண்ணா நம்ம இது ஒரு வேர்ல்டு வார் ஆயிடும். ஸோ ரஷ்யா வரும், அப்புறம் சைனா ஜாயின் பண்ணோம், ஈரானோட ஜாயின் பண்ணோம், இது பெரிய ஒரு வேர்ல்டு வாரா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. பட் இது போஸ்ட் போட்டிருந்தாரு, என்ன போஸ்ட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி இந்த சரண்டர் ஆயிடு, இந்த மாதிரி நீ நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு அனுமதி கிடையாது, நீங்க நான் ப்ரொலிஃபரேஷன் டெஸ்ட் பேன் ட்ரீட்டில நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, எந்த ஒரு நாடு இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய சைன் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் வச்சிருக்கு. பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் நாடு ஒரு இஸ்லாம் நாடு அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல இருக்கிற இந்த ஜூஸ் அழிக்கிறதுக்காக நம்மள எப்ப வேணாச்சும் நம்ம மேல நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணலாம். அதனால இவங்ககிட்ட நியூக்ளியர் சைட்டே இருக்கக்கூடாது, நியூக்ளியர் சைட்டை டிஸ்ட்ராய் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடணும் கம்ப்ளீட்டா. ஆனா இஸ்ரேலோட மெயின் இன்னொரு நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்க இந்த ஒரு கவர்மெண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஈரானோட ரெஜிம் அப்படின்றாங்க. என்னன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எம்ப்ரஸ் ஓட கவர்மெண்ட் ஒரு கிங்டம் இவங்க அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இது ஒரு கம்ப்ளீட்டா இவங்க அப்பையில ஒரு 1970s இது இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரெஜிம் இது கிளம்பணும், இதை கலப்பணும், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் மேல இருக்கு இந்த ரெஜிம் இதை அடிச்சு தோர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க.
அதுக்கு வந்து இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது வந்து இது யுஎஸோட வேண்டுகோளும் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் பல வருஷங்களாக வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல வந்து எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்கும் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட இந்த நிலைமை வந்து என்னடா இது நம்மளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு வெப்பன்ஸ் நியூக்ளியர் வெப்பன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மேல வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்டயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடிமையா தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா அகேன்ஸ்டா வந்து போக மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டும் நடந்தது இந்த வாரம். அது என்ன நடந்ததுன்னா 19 வந்து இந்த மாதிரி ஜூன் 19 அசீம் முனீர் வந்து தலைவர் வந்து போயிருக்காரு. பாகிஸ்தான் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் ஜெனரல் மிலிட்டரி ஜெனரல் மிலிட்டரி மேஜர் ஜெனரல் அசீம் முனீர் வந்து ட்ரம்ப் வந்து இன்வைட் பண்ணிருக்காரு. இது எப்ப இன்வைட் பண்ணிருக்காரு பாருங்க. ஜூன் 17 வந்து G7 சம்மிட் வந்து ட்ரம்ப் வந்து ஒரே நாள்லயே வந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி நான் கிளம்புறேன், எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, இதோட முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கிளம்புறது வந்து பல பேருக்கு வந்து பெரிய வெறுப்பாயிடுச்சு. நிறைய நாடுகள்ல இருந்து வந்தாங்க. ஒரு G7 மட்டும் இல்லாம அது தவிர ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இந்த நாட்டுல இருந்தும் மக்கள்லாம் ஐ மீன் ரெப்ரசன்டேட்டிவ் வந்தாங்க. அப்படி வந்து வரும்போது ஆஸ்திரேலியால ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி ட்ரம்ப் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்தியால வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் அவரும் வந்து போனாரு. பல நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி இன்வைட் பண்ண நாடுகள்ல இருந்து வந்தவங்க வந்து இவங்க யாருமே வந்து மீட் பண்ற ஒரு சான்ஸே கிடைக்காம இந்த வந்து தலைவர் வந்து கிளம்பிட்டாரு. அவர் வந்து வேற வேலை ரொம்ப முக்கியமான ஆள் இருக்கு, ஈரான் இஸ்ரேல் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாரு நடுவிலே. அதுக்கப்புறம் வந்து கிளம்பி அடுத்த மறுநாளே வந்து அசீம் முனீர் வந்து கூப்பிட்டு இது என்ன வந்து சில பேர் சொல்றாங்கன்னா அசீம் முனீர் வந்து கூப்பிடுறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஈரான் அட்டாக் பண்றதுக்கு பாகிஸ்தானை மேபி வந்து பேச யூஸ் பண்ணலாம். இல்ல இன்னொரு ஒரு ப்ரொபகண்டா என்ன போயிட்டு இருக்குன்னா அசீம் முனீர் வந்து ஒரு ஈரானுக்கு வந்து ஒரு போன மாசம் என்னமோ போயிருக்காரு. அந்த டைம்ல வந்து வாட்ச் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. அந்த கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணது வந்து பல இந்த ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த இந்த வாட்ச்னால வந்து இந்த மெயின் தலைங்கள்லாம் இதுல இருக்க தலைங்கள்லாம் ஈரான்ல இருக்க தலைங்கள்லாம் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அவங்களோட அடுத்த லொகேஷன் கரெக்டான லொகேஷன் வந்து கண்டுபிடிச்சு அப்படின்னு வந்து ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இவர் வந்து அசீம் முனீர் இன்னும் ஒரு காமெடி என்ன போயிட்டு இருக்குன்னா அசீம் முனீர் வந்து அவர் இந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து சண்டை நிறுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு லஞ்ச் மாதிரி கூப்பிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு டேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில சொல்ல முடியாதுல. பாகிஸ்தான் பத்தி தான் தெரியுமே என்ன வளர்ச்சி பண்ணுவான்னு. அவன் வந்து சொல்லுவான் என்ன சொல்லுவான், நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்பா. நான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு நான் வெப்பனா நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்பா. அடுத்த மறுநாளே போய் வந்து ட்ரம்ப்பை போய் பாக்குறான். ட்ரம்ப்பை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்றான் நீங்க வந்து சமரசமா பேசி முடிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பின்னாடி வந்து ஈரான் முருகலே குத்துன மாதிரி தான் அந்த கணக்கு. ஸோ இவர் அசீம் முனீர் வந்து இவர் போனவர் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் அவார்டு கொடுக்கணும், அவரால் தான் வந்து இந்த வார் வந்து நின்றுச்சு இந்தியா பாகிஸ்தான் ஆகிற. ஸோ அதனால வந்து அது நான் பரிந்துரை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்ன பண்ணணுமோ அது வந்து அசீம் முனீர் வந்து தலைவர் வந்து பண்றாரு. அதாவது வந்து இது என்னன்னு சொல்றது, இதுல பாகிஸ்தான்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப், பாகிஸ்தான் மேஜர் ஜெனரல் வந்து அசீம் முனீர். ஸோ இவர் வந்து என்ன காமெடி என்னன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை கூடாம வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானோட ஜெனரல் மிலிட்டரி ஜெனரலை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். அதனால நம்ம என்ன சொல்ல முடியாது. இதுலயே என்ன தெரியுது, பாகிஸ்தான்ல யாரு ஹெட்னு கிளியரா தெரியுது. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து வந்து பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் தான் அப்படின்னு கிளியரா வந்து தெரிஞ்சிச்சு. சரி, இதுதான் நடந்தது. ஜூன் 17 இந்த சம்மிட் வந்து பாதிலே நிறுத்திட்டு தலைவர் அங்க போயிட்டு அது வந்து ஒரு பெரிய ஹைலைட்டா வந்து பேசியிருந்தாங்க. பட் அதை தவிர மீதி கண்ட்ரிஸ் எல்லாமே மீதி 7 கண்ட்ரிஸ் அலாங் வித் அதர் இன்வைட்டட் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம கரெக்டா வந்து பேசிட்டு அப்புறம் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இதனால வந்து பட் நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி என்னன்னா அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரம்ப் வந்து நடுவே போனது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல.
அதுக்கப்புறம் ஜூன் 19 முக்கியமான விஷயம் வந்து இந்த நடந்த அந்த அசீம் முனீர் இன்வைட் பண்ணி ஒரு லஞ்ச் கொடுத்தது தான். அது கொடுத்ததுல அவன் ஒரு வாட்ச் கொடுத்தாரான்னு தெரியல. வாட்ச் கொடுத்து இதுக்கும் ஒரு என்ன எங்க போனாலும் வாட்ச் கொடுத்துறோம். வாட்ச் கொடுத்து அதுல ஜிபிஎஸ் இருக்கு. அதை வச்சு என்ன நினைச்சும் பண்ணிடுறாங்க அப்படின்னு தினமும் அதில் வச்சு பாம்பு வச்சு அந்த இடத்த லொக்கேஷன் அந்த பர்டிகுலர் பர்சனோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி எந்த எந்த அளவுக்கு உண்மை தெரியல. போட இன்னும் தெரியல. ட்ரம்ப் போட்டுக்கிட்ட போடுறாங்க. காமெடியா. சரி அடுத்த சீரீஸ் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஆர்டர் சொல்றாரு இன்னைக்கு ஜூன் 21, அதாவது ஃப்ரைடே நைட்டு இயர்லி மார்னிங் ஆஃப் சாட்டர்டே வந்து போயிட்டு 3 மெயின் லொகேஷன் நியூக்ளியர் சைட்ஸ் 3 மெயின் லொகேஷன்ஸ் போயிட்டு அட்டாக் பண்றாங்க. நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபகான் இந்த 3 சைட்டையும் போயிட்டு ஸ்டெல்த் B2 பாம்பர் B2 ஸ்டெல்த் பாம்பர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணது இந்த B2 பாம்பர் இந்த ஸ்டெல்த் மிசைல் யூஸ் பண்றது ஃபிளைட்டுக்கு வந்து என்ன பேர் சொல்றாங்கன்னா B2 ஸ்பிரிட் அப்படின்றாங்க. இது போடுற அந்த பாம் வந்து போயிட்டு அப்படியே டொமாஹாக் பாம்ஸ் அப்படிம்பாங்க. அது எப்படின்னா வந்து கீழே அப்படியே உள்ள சொருகிட்டு போயிட்டு கிரவுண்ட்ல போய் சொருகிட்டு போயிட்டு ஒரு 200 அடி உள்ள போயிட்டு அப்புறம் டப்பட வெடிக்கிற அந்த ஸ்டெல்த் B2 பாம்பர் வச்சு அட்டாக் பண்றது வந்து B2 ஸ்பிரிட் வச்சு அட்டாக் பண்றது வந்து ரொம்ப கொடூரமானது. இது ஏன் ஸ்டெல்த் பாம்பர் சொல்றாங்கன்னா ரேடார்ல வந்து சுத்தமா தெரியாது. அந்த அளவுக்கு அது வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது இது ரொம்ப நாட் ஈஸி. இது வந்து நீங்க கேரியர்லாம் வச்சுக்கலாம். இது வந்து யூஎஸ்ல இருந்து ஃபிளை பண்ணி அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு வந்து ஒரு பேரே வச்சிருக்காங்க. ஆபரேஷன் மிட் நைட் ஆம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 இந்த சைட்டை வந்து போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுல அப்புறம் ட்ரம்ப் வந்து பெருமையா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து 3 இடத்துலயும் வந்து நாங்க டோட்டலி அப்ளிட்டரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நவ் இட்ஸ் டைம் ஃபார் பீஸ். நீங்க வந்து ஒழுங்கா வந்து மூடிட்டு சரண்டர் ஆயிடுங்க. ஈரானை வந்து மிரட்டுற தலைவர். இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ அங்க இருக்க மக்கள் வந்து ஈரான் மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் வந்து மெசேஜஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இது இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. பல ஆண்டுகளாக இவங்க இந்த 2 கண்ட்ரிக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கு. இஸ்ரேலை பயன்படுத்தி இவங்க வந்து அந்த பழியை வந்து தீர்த்துக்கிறாங்க. இது இப்ப வந்து என்ன இது ஆஃப்டர் மாத் என்ன நடக்க போகுது. இப்ப வந்து நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா ஈரான் வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்றாங்க. ரிட்டாலியேட் பண்ணி இஸ்ரேல் தான் அடிக்கிறாங்க. யூஎஸ் இன்னும் அடிக்கல. ஸோ இது எப்படி போகலாம் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா ப்ராபப்ளி வந்து இஸ்ரேல் வந்து ப்ராபப்ளி அகெயின் ஆஸ்க் யூஎஸ் அட்டாக் பண்ணி கேட்கலாம். ஸோ யூஎஸ் வந்து மே கண்டினியூ டு அட்டாக். இது இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க சரண்டர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஒன் சான்ஸ் இஸ் தேர். எய்தர் ஈரான்ல இருக்க கவர்மெண்ட் வந்து இந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு would lead to a World War III. ஸோ ஈரான் இருக்க கவர்மெண்ட் வந்து இந்த ரெஜிம் சேஞ்ச் ஆகிறது வந்து எந்த கண்ட்ரிஸும் வந்து கண்டுக்காம அப்படியே விட்டா ஸோ அங்க இருக்க வந்து கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிடும். அயத்துல்லா கமீனியோட கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டு அழிக்கப்பட்டு அதுக்கு இன்னொரு கவர்மெண்ட் இவங்க பப்பட் கவர்மெண்ட் மாதிரி எப்படி ஈராக்ல லிபியால சிரியால பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து தே கேன் டூ இட் இன் ஈரான் as well. ஆப்கானிஸ்தான்ல ஃபெயில் ஆயிடுச்சு. அது ட்ரை பண்ணாங்க. பட் ஆப்கானிஸ்தான் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்ததால ஃபெயில் ஆயிடுச்சு. இட் வாஸ் டேக்கன் ஓவர் பை தாலிபான். பட் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இப்போ இங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இது நம்ம வந்து போக தான் வந்து பார்க்க முடியும் என்ன நடக்க போகுது. சப்போஸ் இது ஒண்ணு நடக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ நம்ம ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து went to Russia and seeking for help. புட்டின் வந்து ஐ திங்க் இஸ் கிவிங் சம் டிப்ளமேட்டிக் சப்போர்ட். ஸோ இது நம்ம போக தான் வந்து நம்மளுக்கு தெரியும் இது எப்படி போகுதுன்னு. எய்தர் தி கவர்மெண்ட் சேஞ்ச் இன் ஈரான் ஆர் அதர்வைஸ் தி வேர்ல்டு வார் 3. வேர்ல்டு வார் 3 வந்து ப்ராபப்ளி ஈரான் அண்ட்
China and Russia will be in one side, and இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல், USA and other European countries, NATO countries எல்லாம் வந்து இந்த ஒரு சைடுல இருக்க மாதிரி எனக்கு வந்து நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ அப்படி நடந்ததுன்னா இந்த வேர்ல்டு வார் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன் வந்து ரொம்ப பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார் எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸோட அலைஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்கிறது வந்து எந்த கவலையும் இல்லை. அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மதப்படி பார்த்தீங்கன்னாலே ரெண்டுமே வந்து வேற வேற ஜாதி. ஒன்று சுன்னி, ஒன்று வந்து சியா. ஸோ அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம இது என்ன சொல்றது, இது வந்து ஒரு வகையான வந்து இது மதத்துக்குள்ள இருக்க வந்து பிரச்சனை. அதை வந்து இவங்க வந்து இந்த மூலியமா, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மூலியமா இந்த சவுதி அரேபியா, கத்தார் இவங்கெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போ பாகிஸ்தான் தெரியல, பாகிஸ்தான் வந்து தே வாண்ட் டு பி மோர் டிப்ளமேட்டிக் லைக் இந்தியன்ஸ். பட் அவங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க வந்து ஈரான் சைட்ல இருப்பாங்களா இல்ல யூஎஸ்ஏ சைட்ல இருப்பாங்களா, இன்னும் வந்து கரெக்டா யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்ப இந்தியா எப்படி வந்து அவங்க ஆக்சுவலி பாகிஸ்தான் என்னன்னா இந்தியா வந்து ஒரு ரோல் மாடலா எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி இம்ரான் கான் ஒரு தடவை சொல்லிட்டாரு. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ட்ரை பண்றாங்க. they don't want to be in one single side. ஸோ எப்படி இந்தியா வந்து ரெண்டு சைட்லயும் இருக்க மாதிரி வந்து இவங்களும் ரெண்டு சைட்ல வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம வந்து பார்ப்போம், போக போக தான் அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இது முடிய போகுதுன்னு. இப்போதைக்கு வந்து ரஷ்யா, சைனா இது வரைக்கும் ஃபுல்லா வந்து இன்வால்வ் ஆகல. ஏன்னா சைனா இன்வால்வ் ஆச்சுன்னா தைவானை வந்து கேப்சர் பண்றதுக்காக வந்து பிளான் பண்ணோம். ஸோ நம்ம வந்து எப்படி போகுதுன்னு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஒண்ணு கவர்மெண்ட் ரெஜிம் சேஞ்சு, இல்லைன்னா வந்து வேர்ல்டு வார் 3. இது வந்து எக்ஸ்ட்ரீம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, இந்த கிரிக்கெட்ல வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து சொன்னால ஒண்ணு வின்னு, இன்னும் லாஸ், அப்படி இன்னும் வந்து டிரா. அந்த டிரா வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த வார் வந்து கொஞ்ச நாள் போகும். அப்படியே வந்து சுமூகமா அப்படியே வந்து விட்டுருப்பாங்க. விட்டுறதால அதுக்கப்புறம் வந்து இந்த கமினி வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ற மாதிரி அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மூணு இதுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம், இது வந்து எந்த வகையில போகுது. நம்ம வர வாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். Okay, I hope you guys like this small view of me in every week as a professor point of view on the world this week அப்படின்னு சொல்லணும். So if you like it, you can like and subscribe this channel and like this video, and see you guys in the next week. Until then, this is Professor signing off. Take care. Bye.